ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ரெட் கொண்ட கடலையை நைட்டே ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பவுலில் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க, அதையும் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு ஸ்பூன் அளவு சியா சீட்ஸ் எடுத்து ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி இதை ஊற வச்சா போதும். அடுத்ததாக ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அந்த பச்சை பயிறு கடலை கொஞ்சம் கல் உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 5 அல்லது 6 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் டயட் மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம காலையில் ஏதாவது ஒரு ஃபுட்டு இட்லியோ தோசையோ நீங்கள் எடுத்துக்கும் போது 11 மணி போல் திரும்ப பசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதில் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது. நம்மளுக்கு தேவையான அந்த புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்புச்சத்து இதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கும் போது எல்லா விதமான சத்துமே இதில் அடங்கி இருக்கிறனால நம்மளுக்கு 1 மணி ஆனாலுமே பசிக்காது. அந்த அளவுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும். ஸோ டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. நார்மலாக உள்ளவங்களும் இந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்து அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கடுகு மாதிரி தெரிக்கும், ஸோ போட்ட உடனே எடுத்துருங்க. அடுத்தது பம்கின் சீட்ஸ், அது 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த கொண்டக்கடலை பச்சை பயிரோடு நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஊற வச்ச அந்த சியா சீட்ஸ் இருக்குல்ல, அதையும் இதோட ஆட் பண்ண போகிறோம். இதான் ஊற வச்ச சியா சீட்ஸ், இதை நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் குக்கும்பரை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு ஆட் பண்ணுறேன். குக்கும்பரில் உங்களுக்கே தெரியும் அதிக அளவு நீர்ச்சத்து இருக்குது, குறைஞ்ச கலோரி இருக்குது. அதுக்கப்புறம் வைட்டமின் கே, சி, பொட்டாசியம், மெக்னீஷியம் போன்ற சத்து இருக்குது. கேரட் ஆட் பண்ணுறேன், கேரட் கட் பண்ணி வச்சுருக்கிறத. கேரட்டில் வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், நார்ச்சத்து இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் இதோடு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹாஃப் லெமனை கட் பண்ணி அதை இதில் புழிஞ்சு விட்றேன். இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எல்லா விதமான சத்துமே நம்ம உடம்புக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெங்காயத்தையும் கட் பண்ணி நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.